ஜெய் தமிழ் ஷஹான்ஜி பேசுகின்றேன். சரணாகதி தன்மையுடன் கடமை செய். சரணாகதி என்றால் நாம் ஆணவ மனதின் வழியாக செய்யும் முயற்சிகளெல்லாம் தவிர்த்து உணர்வு மனதோடு இறைத்தன்மையோடு சரணடைதல்தான் சரணாகதி. மனதின் வழியாக முயற்சிக்கின்றோம், சில விஷயங்கள் நடக்கின்றன, சில விடயங்கள் நடைபெறவில்லை. மனிதன் தன் ஆணவ மனதின் தலைமையில் முயற்சிக்கின்றான், தோல்வியடைகின்றான். இறுதியில் இறைத்தன்மையுடன் சரணாகதி அடைய ஆயத்தமாகின்றான். ஆணவ மனதின் வழியாக முயற்சிக்க வேண்டும், அந்த முயற்சியை உணர்ந்து செய்ய வேண்டும். அப்படி உணர்ந்து செய்யும் பொழுது அந்த முயற்சியற்ற நிலைக்கு அவர்களை அழைத்து செல்லும். அப்பொழுதுதான் சரணாகதி தன்மை அவர்களுக்குள் நிகழும். சரணாகதி என்றால் எல்லா வித பாரத்தையும் இறைத்தன்மையுடன் சொல்லிவிட்டு சும்மா இருப்பது சரணாகதி அல்ல. இறைத்தன்மையுடன் சரணாகதியாக வேண்டும். அதோடு சரணாகதி அடைந்த ஒருவன் அவனது அன்றாட கடமைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த இறைத்தன்மை அவர்களுக்கு உள்ளுணர்வு வழியாக சில செய்கைகளை, குறிப்புகளை வழங்கும். அதனை கேட்டு அவன் கடமையை செய்தால் அவன் இயல்பாகவே அவனுடைய குறிக்கோளை அடைந்து விடுவான். இதுதான் சரணாகதி தத்துவம். சரணாகதி தன்மையுடன் கடமையை செய்வது. சிலர் இறைவனிடம் அனைத்தையும் ஒப்புவித்துவிட்டு செயலற்று இருப்பர். இறைவனா அவர்களுக்காக செயல் செய்வார்? இல்லை. நீ செய்ய வேண்டும், ஆனால் நீ செய்கிறேன் என்ற நினைவை கடந்து உன் வழியாக அந்த இறைத்தன்மை செய்கின்றது என்ற நினைவோடு ஒரு செயலை செய்வதுதான் சரணாகதி தன்மையோடு கடமையை செய்வது. இந்த நிலையில் உங்கள் மனதின் குறுக்கீடு அதிகம் இருக்காது. உள்ளுணர்வு அவ்வப்பொழுது செய்கைகளை வழங்கும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் புதுவிதமான யோசனைகளை அந்த உள்ளுணர்வு வழங்கி கொண்டே இருக்கும். எப்பொழுது என்றால் நீ சரணாகதி தன்மையுடன் இயங்கும் பொழுது, சரணாகதி தன்மையுடன் கடமையை செய்யும் பொழுது. ஒரு கதையை சொல்லி, ஒரு புராண கதையில் உள்ள ஒரு சிறு கதையை சொல்லி இந்த சரணாகதி தன்மையுடன் கடமையை எப்படி செய்வது என்பதை விளக்க முயற்சிக்கின்றேன். பகவான் கிருஷ்ணர் சிறு வயதில் இருக்கும் பொழுது அவர் வெண்ணெயை திருடி தின்பார். கோபியர்கள் கோபித்துக் கொள்வார்கள். கோபியர்கள் அயர்ந்த நேரத்தில் அவர் எண்ணெயை திருடி சென்று விடுவார். கோபியர்களெல்லாம் கிருஷ்ணன் முறையிட்டனர், நீங்கள் வெண்ணெயை திருடி தின்பது எங்களுக்கு ஒன்றும் எந்த குறையும் வந்துவிடாது. ஆனால் நீ வரும்பொழுது அந்த வெண்ணெயை உண்ணும் அழகை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் நீங்கள் வருவதும் தெரியவில்லை, செல்வதும் தெரியவில்லை. நாங்கள் அயர்ந்த நேரத்தில் நீங்கள் வெண்ணெயை சாப்பிட்டு சென்று விடுகின்றீர்கள். ஆகையால் உங்கள் இடுப்பில் மணியை கட்டிக்கொள்ளுங்கள் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் கண்ணனிடம். அவர் சரியென்று இடுப்பில் மணியை கட்டிக்கொள்கிறார். அவர் நடக்கும் பொழுதெல்லாம் அந்த மணியோசை கேட்கிறது. அந்த மணியோசை அந்த கிருஷ்ணனுக்கு தொந்தரவாக அமைந்து விடுகின்றது. உடனே அந்த மணியை பார்த்து, நீ ஒலிக்காமல் இரு, மணியோசை சப்தம் வராமல் இரு என்று சொல்லவும் அது மௌனித்து விடுகின்றது. கிருஷ்ணன் எப்பொழுதும் போல கோபியர்கள் அயர்ந்த நேரத்தில் வெண்ணெயை திருடி அதனை வாயில் வைத்து சுவைக்கின்றார். அப்பொழுது மணி அடித்து விடுகிறது. கோபியர்கள் சூழ்ந்து விடுகின்றார்கள். சட்டென கிருஷ்ணர் அங்கிருந்து ஓடி ஒளிந்து தன் இடுப்பில் உள்ள மணியுடன் கேட்கின்றார், ஏன் நீ உன்னை மணி அடிக்க ஓசை எழுப்ப வேண்டாம் என்று தானே சொன்னேன், ஏன் ஓசை எழுப்பினாய்?
என்று கேள்வி கேட்டதற்கு அந்த மணி பதில் சொன்னதாம், நான் பகவானுக்கு நைவேத்தியம் நடக்கும் பொழுது மணியோசை எழுப்ப வேண்டும் என்பது எனது கடமை. நான் எனது கடமையை எவ்வாறு செய்யாமல் இருப்பது என்று கேள்வி கேட்டதாம். இந்த புராணக் கதையிலிருந்து நீங்கள் என்ன உணர வேண்டுமென்றால், ஜடப்பொருளாகிய அந்த மணியே தங்களுடைய கடமையை இயல்பாக செய்கின்றது. உயிர்ப்புள்ள மனிதனாகிய நீ உனது கடமையை உயிர்ப்புடன் செய்ய வேண்டும். உயிர்ப்புடன் செய்வதென்றால் சரணாகதி தன்மையுடன் உங்களுடைய அன்றாட கடமையை விழிப்புடன் உணர்வுடன் செய்து வர வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எதற்காக இந்த பிறவி எடுத்தீர்கள் என்பதை உணர்ந்து அதனை அடைந்து விடுவீர்கள். அதனோடு ஐக்கியமாகி விடுவீர்கள். பிறவியில்லா நிலைக்கு உயிர்த்தெழுந்து விடுவீர்கள். ஆகையால் கடமையை செய்யுங்கள்.